ஹே காய்ஸ், வெல்கம் பேக் டு our சேனல். இன்றைக்கி நம்ம கிச்சனில் ஒரு ஈஸியான சிம்பிளான வெண்டைக்காய் ஃப்ரை எப்படி செய்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம். அதுக்கு நான் ஒரு 1/2 kg வெண்டைக்காய் எடுத்து இந்த மாதிரி குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போது நம்ம ஒரு பேனில் ஆயில் விட்டுக்கலாம் தேவையான அளவுக்கு. ஃப்ரைன்றனால கொஞ்சம் அதிகமாகவே ஆயில் விட்டுக்கோங்க. ஆயில் நல்லா சூடாகி வரும்போது நான் ஒரு 1/2 ஸ்பூன் கடுகு போட்டுக்கிறேன். ஒரு 1/2 ஸ்பூன் சீரகம் போட்டுக்கலாம் கடுகு பொரிஞ்சு வரும்போது. அதிலே கொஞ்சம் கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கோங்க. அப்புறம் ஒரு 4 பல்லு பூண்டு இந்த மாதிரி பொடிசாக கட் பண்ணி அதில் ஆட் பண்ணிக்கோங்க. இந்த பூண்டு நல்லா ப்ரௌனிஷ் ஆகிற வரலும் ஃப்ரை பண்ணிக்கோங்க. இது கூடவே பார்த்திங்கன்னா ஒரு மீடியம் சைஸ் ஆனியன் கட் பண்ணி இந்த மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ நம்ம இந்த ஆனியன் எல்லாம் நல்லா வதங்கி வர மாதிரி ஃப்ரை பண்ணிக்கலாம். ஸோ ஆனியன் நல்லா வதங்கி வந்துடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம கட் பண்ணி வச்சுருந்த வெண்டைக்காவை இதில் ஆட் பண்ணிக்க போகிறோம். ஸோ இப்போது வெண்டைக்காவும் ஆயிலும் நல்லா மிக்ஸ் ஆகி வர மாதிரி எல்லாத்தோடையும் மர்ஜ் ஆகிற மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. வெண்டைக்காயில் யூஸ்வலாக பார்த்திங்கன்னா அந்த கம் மாதிரி ஒரு லேயர் வரும். அதுக்கு நீங்கள் வெண்டைக்காவை ரொம்ப மிக்ஸ் பண்ணாமல் ஓப்பன் குக் பண்ணாவே உங்களுக்கு அந்த லேயர்ஸ்லாம் போயிடும். ஸோ அப்படியே வச்சு குக் பண்ணிக்கோங்க. மிடில் ஒரு ஸ்டர் கொடுத்துக்கோங்க. ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஸோ அந்த கம்மி கன்சிஸ்டன்சி வந்து உங்களுக்கு கம்மியாகிட்டே வரும். ரொம்ப மிக்ஸ் பண்ணாலும் உங்களுக்கு வெண்டைக்காய் உடஞ்சிடும். ஸோ நம்மளுக்கு அதை அடி பிடிக்கிற ஸ்டேஜ் வருது இல்லைங்களா, அந்த மாதிரி டைமில் நீங்கள் ஒரு ஜஸ்ட் ஒரு 2 மிக்ஸ் கொடுத்துட்டு அதை அப்படியே விட்டுருங்க. இப்போ பார்த்திங்கன்னா அந்த கன்சிஸ்டன்சி அப்படியே கிளியர் ஆகிருக்கும். உங்களுக்கு அப்படியே குறைஞ்சி வந்திருக்கு பாருங்கள். இதை நம்ம இன்னும் நல்லா ஃப்ரை பண்ணும்போது அது சுத்தமாகவே இல்லாமல் போயிடும் இந்த மாதிரி. ஸோ இந்த ஸ்டேஜ் வரும்போது நீங்கள் மசாலாஸ் எல்லாம் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா நம்ம வெண்டைக்காயெல்லாம் நல்லா அந்த ப்ரௌனிஷ் கலர் வந்திருக்கு. இந்த ஸ்டேஜில் நான் சால்ட் ஆட் பண்ணிக்கிறேன். அப்புறம் ஒரு 1/2 டீஸ்பூன் மிளகாய் பொடி போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. நல்லா இந்த பச்சை வாசனை போகிற வரலும் நம்ம இப்போது அதை கேஸ் மேலே வச்சு ஃப்ரை பண்ணிக்கலாம். பார்த்திங்கன்னா இந்த ஸ்டேஜில் வெண்டைக்காய் நல்லாவே வெந்து வந்திருக்கு. அந்த மசாலாஸோட ரா ஸ்மெல்லும் போயிடுச்சு பாருங்கள். இந்த மாதிரி ரெசிபீஸ்க்கு நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடு ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.